You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களிலே நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா போன வாரங்களிலே 2 எபிசோடிலும் சுவிசேஷத்தை குறித்து ஏராளமான காரியங்களை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதுக்கு முன்ன வர வாரங்களில் நீங்கள் பார்க்கும்போது பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா நம் மத்தியில் சுவிசேஷத்தை குறித்து அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலும் எல்லா ஊழியக்காரர்களும் ஒன்று இணைந்து அந்த பகுதியை எடுப்பதுக்கு சற்று தாமதமாகிறபடியால் தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் நம்மத்தியில் தன் நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தை நம்மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு வேதத்தில் உள்ள ஆலோசனைகளை கொடுப்பதுக்கு நம்ம மத்தியில் தொடர்ந்து பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியானது சுவிசேஷம் ஏன் அறிவிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் எவ்வளவு முக்கியம், சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொருத்தர் மேலே விழுந்த கடமை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அறிவிக்காதவனுக்கு ஐயோ என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிப்பதுக்கு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் தாளந்துகளை அதுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாய் அநேக காரியங்கள் இந்த சுவிசேஷ புத்தகத்தை குறித்து ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி, அதே நேரத்தில் சரித்திரபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் பகுதி பகுதியாகவும் உங்களுக்கு ஏற்கனவே போடப்பட்ட எபிசோடில் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகங்கள் உடைய சாராம்சங்கள், இதோடைய தெளிவு 5 ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து பேசும்போது உங்களுக்கு துல்லியமாய் அநேக காரியங்களை பேசி கொண்டு வந்தார்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்திலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக நாம் செயல்பட போகிறோம். ஆனால் இந்த எபிசோடில் போன இடத்துல விட்டதிலிருந்து தொடர்ச்சியாய் உங்கள் மத்தியில் மீண்டுமாய் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவர்களுக்கு ஒரு கேள்வியை வைத்து அதன் மூலியமாய் நாம் கடந்து போக விரும்புகிறோம். போன முறை நான் கேட்ட கேள்வி, சுவிசேஷம் ஏன் முக்கியம், அது ஏன் அறிவிக்கப்பட வேண்டும்? அப்போ அவங்க சொன்ன பதில், அது தேவனுடைய கட்டளை, அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே ஆண்டவர் சொன்ன கட்டளையை முதல் கொண்டு அந்த 2 எபிசோடுகளும் எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் நேரடியாய் நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போக போகிறோம். ஃபஸ்ட் போன எபிசோடில் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். அதில் குறிப்பாக நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னது மீண்டுமாய் என்னுடைய நினைவில் இருக்கிறதுக்கு காரணம், ஆதாமுடைய வயது 930 வயது. அதே போல் பழைய ஏற்பாடில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும் கணக்கிட்டு பார்த்தால் 929. மத்தேயு 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அந்த 930 வருகிறதாகவும், முந்தின ஆதாம் மரித்து போனார், பிந்தின ஆதாம் பிறந்ததை குறித்து அந்த இடத்துல அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சில காரியங்களை ரொம்ப துல்லியமாக நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து அதை கட்டளை என்று சொன்னீர்கள். அப்போது இந்த கட்டளையை நம்ம எப்படிலாம் நிறைவேற்றணும் அப்படின்றது நம்ம இஷ்டமாக நம்ம செய்ய முடியாது பாருங்கள். எதுவுமே, ஏன்னா தேவன் தான் எஜமானனாக இருக்கிறார், அவர்தான் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறார், அவர்தான் துவங்கினவர், அவர்தான் நடத்துகிறவர், அவர்தான் முடிக்க போகிறவர். அப்போது இவைகளெல்லாம் நாம் தெரிந்து கொண்டனா நாம் சொந்த இஷ்டமாக நாம் செயல்படாதபடி வசனத்தின் ஆதாரத்தில் வசனத்தின்படி நாம் செய்யும் போது தான் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணுவார். அப்போ இதை எப்படி செய்யலாம், ஏன் செய்யணும் அப்படின்றத இன்னும் அதிகமான காரியத்தை உங்ககிட்ட அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். சபை பிறந்த நாள் எது என்று கேட்டால், பெந்தேகோஸ்தே நாளிலே சபை பிறந்தது. இப்போது ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்கு தேவை என்னன்னு கேட்டால் பரிசுத்த ஆவியின் பலன் இருக்கணும்.
அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் இப்படியாய் சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வசனத்துல வாசிக்கிறோம். இதே போல இவங்க என்ன செய்யறாங்க, 2வது அதிகாரத்துல அவர்கள் என்ன செய்யறாங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு முதல் வசனத்தில் இருக்கு. அப்போதுதான் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ இங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு, 4வது வசனம், ஆவியானவர் தங்களுக்கு தந்த வர்ணத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கின பிறகுதான் அடுத்து எங்க சுவிசேஷமே ஆரம்பமாகுது. ஏன்னு கேட்டா அதன் பிறகுதான் என்ன செய்யறாருன்னு கேட்டா பேதுரு எழுந்து நின்று அங்கே பிரசங்கிக்கிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். அப்போ முதல் சுவிசேஷ பிரசங்கம் செய்தி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே ஆரம்பமாகிறது. அந்த செய்தியின் உச்சகட்டத்திலே தான் 38வது வசனத்துல பாருங்க, பேதுரு அவர்களை நோக்கி, அதற்கு முன்பாக இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் துடினவளாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 37வது வசனம். இப்ப பாருங்க, இந்த சுவிசேஷ வசனத்தை கேட்ட உடனே தொடப்பட்டவர்கள் இப்போ நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது தான் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, இதான் ரொம்ப முக்கியமான, அப்போ மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ இவர்கள் அறிவிக்கப்படும் போது அவர்கள் இருதயம் அந்த வார்த்தைக்கு நிறைய திருப்பப்பட்டு அவர்கள் எல்லாரும் பேதுரு கிட்ட போய், நாங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? வசனம் தெளிவா சொல்லுது, இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய். அப்போ ஒரு சுவிசேஷ செய்தி நாம் பிரசங்கிக்கப்படும் போது கேட்கக்கூடிய இருதயம் என்ன செய்யணும்? குத்தப்படணும். அடுத்து அவங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிற அனுபவம். அப்போ அவங்க செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படுகிறது. நீங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நீ என்ன செய்யணும்? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இங்க ஆவியானவர் வந்த பிறகுதான் சுவிசேஷ ஊழியத்தையே செய்யறாங்க. அப்போ அங்க ஆவியானவர் என்ன செய்யறாரு? கிரியை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆவியானுடைய பலன் இருக்க வேண்டும். ஆவி நிறைவோடு கூட சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது ஆவியானவர் அங்கே கிரியை செய்து ஜனங்கள் குத்தப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறதை நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இந்த வேதத்திலே முதல் சுவிசேஷ ஊழியத்தை செய்த சீஷர்கள், அதில் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா 3000 பேர். 41வது வசனம், 2வது அதிகாரம் 41வது, அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு பாஸ்டர். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊழிய காரியத்துல ரொம்ப முக்கியமானவர். அப்ப அவர் இல்லாம நம்ம ஊழியம் செய்வதற்கு முடியாது. ஏன்னு கேட்டா சத்தியாவியாகிய தேற்றவாரன் உங்களிடத்தில் வரும்போது, அதுதான் யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். யோவான்ல ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களிடத்தில் வரும்போது அப்படின்னு சொல்லி ஏராளமான காரியத்தை இயேசு அந்த இடத்துல போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் உங்ககிட்ட வராரு, அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போ ஒரு நடத்தணும்னாக்கா ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நான் இன்றைக்கு சில ஆலோசனைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். சரிங்க. இந்த சுவிசேஷம் என்பது என்ன என்பது பார்த்தால் ஆண்டவருடைய கட்டளை. இந்த சுவிசேஷ ஊழியத்தை எப்போது செய்வது? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செய்வது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு சங்கீதம் 68வது சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. வசனத்தை கொடுக்கிறது யாருங்க? ஆண்டவர். அப்ப அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய வசனத்தை என்ன செய்றாங்க? பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த வசனங்களை பிரசித்தப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ கடந்த வாரங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய கட்டளைன்னு சொன்ன இல்லையா? மார்க்கு சுவிசேஷம்
16வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. மார்க்கு 16:15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இப்போ நம்ம கடந்த வார நாட்களிலே மத்திய 28வது அதிகாரத்திலையும் பார்த்தோம். இப்போ மார்க்கு 16வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்ன? நீங்கள் உலகம் எங்கும் போய். அப்போ சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் வைக்கல. அவர் சொல்றது என்ன? உலகம் எங்கும் போங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல. உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நம்முடைய கடமை என்ன? பிரசங்கிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ நடத்துகிறவர் யார் என்று கேட்டால் கர்த்தர் தான் நடத்துறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 10-12 வசனங்களை சற்றே வாசி. இப்போதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ ஊழியக்காரர் யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை பிரியப்படுத்தணும். கண்டிப்பா. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கணுமா? மனுஷனுடைய யோசனையில் இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி. அப்போ அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு நமக்கு யார் யோசனை கொடுக்கணும்? ஆவியானவர், தேவன் கொடுக்கணும். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி அல்லவென்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் இதை ஒரு மனுஷனால் பெறவில்லை, பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த வசனம் பாருங்க, 12வது வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. அந்த சுவிசேஷ வார்த்தையை அல்லது அந்த வசனத்தை 12 கலாத்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. எதை? சுவிசேஷத்தை. கண்டிப்பா. மனுஷனால் கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை, கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆமென். அப்போ அந்த சுவிசேஷத்தை போதிக்க ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணுங்க. அது மனுஷர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட வெளிப்பாடு அல்ல, தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட வெளிப்பாடு. அதாவது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. Galatians chapter 1 verses 12, for I neither received it from man or was I taught it, but it come through the revelation of Jesus Christ. அப்போ அதை நான் யோசித்ததும் இல்லை. ஆமா, அது எனக்கு யாரும் கற்றும் கொடுக்கல. நான் அந்த வெளிப்பாடு இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பேசுவது ஒன்று தவிர, நாம விருப்பப்பட்டபடி ஏதோ ஒரு வசனத்தில் எடுத்து போய் பேசுகிறது அல்ல. ஆண்டவர் தான் பேசணும். அதை ரொம்ப தெளிவாக நீங்கள் ஆவியானவர் பற்றி சொல்லும் போது, இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ரொம்ப துல்லியமாய் ஆவியானவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்றதையும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா 16ஆம் அதிகாரத்துல, யோவான் 16ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், nevertheless I tell you the truth, it is to your advantage that I go away, and if I do not go away, the helper will not come to you, but if I depart, I will send him to you. And when he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment. Of sin because they do not believe in me, of righteousness because they go to Father and you see me no more, of judgment because the ruler of the world is judged. I still have many things to say to you, but you cannot bear them now. அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13, 14, 15 வசனத்துல அவர் என்னெல்லாம் சொல்லுவார்ன்றத ரொம்ப தெளிவா. அங்க 8வது வசனம் பாருங்க, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமா, யாருங்க? ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது இந்த வசனத்துல பார்க்கும்போது, நான் மனுஷனிடத்திலிருந்து கற்றதும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனா இந்த 13ஆம் வசனம் படிங்க பாஸ்டர், ரொம்ப இது 13வது வசனம், அது 16ல 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும் போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அதாவது ஆவியானவரே சுயமா பேசுறது இல்லை. இங்க அதுதான் நான் பார்க்கிறேன். ஆவியானவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறவர். அவரே சுயமா பேசுறது இல்லை. ஆமா, சொந்த இஷ்டமா பேசுறது இல்லை. அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பார். இதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அதனால்தான் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆவியானவர் வரும்போது அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவராய். ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஆவியானவரே சொந்த இஷ்டப்பட்டு பேசாமல அதிகாரம் உள்ளவர். ஆமா, அவரால உலகம் எங்கும் ஒரே நேரத்தில் அசைவாட முடியும். ஆமா, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரே பாருங்க, சுயதனமா சொந்த இஷ்டமா பேசுறது இல்லை. அங்க இருந்து எது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்தவருக்கு அதன் மூலியமாய் போதிக்கப்படுகிறது, அதைத்தான் நமக்கு சொல்றே. அப்படி என்றால் நாம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பா அதுதான் சொல்ல வரணும். அப்போ நம்முடைய சுய விருப்பத்தின்படி எதையுமே செய்யக்கூடாது. அப்போ இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற நாம் நமக்கென்று சொல்லி சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதுல ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, சுவிசேஷ ஊழியம் என்பது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படி என்பதை நாம் சற்று வேதத்தின் ஆதாரத்தோடு கூட பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவரும் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் எப்படியெல்லாம் அறிவித்தார் என்பதை பார்க்கும். முதலாவது, தனித்தால் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம். முதலாவது தனித்தால் ஊழியம். அவர் தனித்தால் ஊழியம் செய்தாரான்னு கேட்டா, ஆமா செய்தார். எப்படி? யோவான் 3வது அதிகாரம் அதை எடுத்துக்கொண்டால் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இயேசுவோடு கூட பேசும்போது, இயேசு அவனை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன செய்தான்னு கேட்டா, பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணியிருக்கார். அப்போ ஊழியத்துல முதலாவது தனித்தால் ஊழியம் அல்லது பர்சனல் எவாஞ்சலிசம் என்றதை நாம கட்டாயம் செய்தே ஆகணும். இப்ப இங்க மட்டும் இல்லை, யோவான் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், சமாரியா பெண்ணிடத்துல, சமாரியா பெண், அந்த பெண்ணிடத்துல அவர் தனித்தால் ஊழியத்தை செய்கிறார். தனித்து அவர்களோடு கூட பேசுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது தனித்தால் ஊழியம், தனிப்பட்டவர்களுக்கு தனிமையாய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த வசனம் மட்டுமல்ல, இன்னும் கூட யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்போ சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகமாக இருக்கிறேன். அப்போ பாருங்க, அவர் காஸ்பல் சொல்றது ஒரு வித்தியாசமா. அவன் தண்ணி எடுக்க வந்திருக்கா, தாகத்தை தீர்க்க தண்ணி எடுக்க வந்திருக்கா, இப்போ இவர் தாகமாக இருக்கிறேன் என்று கேட்டு ஒரு தனித்தால் ஊழியத்தை அங்கே செய்ததாக வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்து லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், மார்த்தாள் மரியாளுடைய வீடு. அங்க பார்க்கும்போது ஒரு தனித்தால் ஊழியத்தை அவர் செய்ததாக வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். என்னன்னு கேட்டா, 10வது அதிகாரம் 39வது வசனம், அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இப்போ பாருங்க, இயேசு ஒருத்தர், வசனத்தை கேட்கிற இன்னொருத்தர். இப்போ இந்த எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கூட தனித்தால் ஊழியம். அதாவது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பேர் அதை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது, ஒருத்தர் போய் ஒருத்தருக்கு அறிவிப்பது, இப்போ எல்லாமே எதிர்பார்க்கறது என்னன்னா, ஆயத்தம் பண்ண கூட்டத்தில் சர்ச் அந்த போதகர் அவர் ஜெபம் பண்ணி தேவன் அவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்டு அவர் மூலியமாய் சில ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அவரோடு கூட சேர்த்து அவர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா,
ஆண்டவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன், எவரையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனா நம்மையே ஒரு எல்லை வைக்கிறதுனால தான் அந்த எல்லைக்குள்ளவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அந்த எல்லை இருக்கிற வரைக்கும் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த கூட்டத்தின் நடுவில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடணும். இதுதான் ஊழியம்னு யோசிக்கிறாங்க. எத்தனை ஊழியக்காரர் இன்றைக்கு ஆன்லைன்ல பேசுறவங்களும் சரி, இல்லை இந்த சுவிசேஷ ஊழியத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறவங்களும் சரி, தனித்தனியா போய் மனுஷர்களை சந்தித்து பேசுறாங்கன்றது தெரியாது. இப்போ நாம தொடர்ந்து நாம அதை பார்க்க போறோம். சரி, இப்போ முதலாவது தனித்தாள் ஊழியம். இப்போ ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ் மீட்டிங், மாஸ் எவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லலாம். அதை ஆண்டவர் செய்திருக்காரா அப்படின்னு கேட்ட வேதத்தில் ஆதாரங்கள் செஞ்சிருக்கிறார். எப்படி செய்தார் அப்படின்னு பார்த்தா, அதே நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது மத்தேயு 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்களேன். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமாயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீனும் இல்லாமல் வேறொன்றும் இல்லை. அப்போ அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போது அவர் ஜனங்களை புலியின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டார். அந்த 5 அப்பத்தையும் அந்த 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கை 12 கூட எடுத்தார்கள். அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். அப்போ ஒரு ஊழியம் எத்தனை பேருக்கு செய்திருக்காருங்க? 5000 பேர் புருஷர்கள் மட்டும். அதான், அது கூட ஸ்திரீகளும் பிள்ளைகளும். அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போ இது ஒரு மாஸ் எவாஞ்சலிசம். அதே போல பைபிள்ல வந்து இந்த மலை பிரசங்கம் கூட, ஆமா, மலை மேலே ஏறி திரளான ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது. அங்கேயும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் நடக்கிற விஷயம். ஒண்ணு வந்து நீங்க சொல்ற விதத்துல சுவிசேஷம் வந்து பர்சனலா அறிவிக்க வேண்டிய ஒன்று, அடுத்தது மாசா அறிவிக்க வேண்டிய ஒன்று. இந்த மாசா அறிவிக்கக்கூடியவர்கள் மாசா மாத்திரம் இல்லாமல் அவங்க பர்சனல் எவாஞ்சலிசமும் இறங்கி செய்யறது தான் நல்லது. என்னை பொறுத்தவரையிலும் மாஸ் எவாஞ்சலிசத்தை காட்டிலும் பர்சனல் எவாஞ்சலிசத்துல பலன் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது உதாரணம் தான். இப்போ உதாரணமா இங்க கப்ஸ் இங்க இருக்கு. இந்த கப்ஸ் ஒரு 50 கப்ஸை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கப்பா ஊத்தும்போது எதுவும் சிந்தாது, சீக்கிரமா நிறைஞ்சிடும், எதுவும் வேஸ்ட் ஆகாது. ஆனா 50 கப்பை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாத்திரத்திலிருந்து கொண்டு வந்து அப்படி ஊத்தணும்னு வைங்க, அப்போ உள்ள போய் சேர்றதும் கொஞ்சம், வீணாகிறதும் அதிகம். அப்போ ஒரு மாஸ் எவாஞ்சலிசத்தை விட, அதாவது மாஸ் எவாஞ்சலிசம் செய்வது குற்றம் என்று சொல்ல வரல, தனிப்பட்ட முறையில் பேசும்போது, பர்சனல் எவாஞ்சலிசம் பேசும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தனித்தாள் ஊழியத்துல அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு மாஸ் எவாஞ்சலிசம் பண்ணும்போது அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்க சந்தர்ப்பங்கள் கிடையாது. ஆனா தனித்தாள் ஊழியம் செய்யும்போது அவங்களுடைய இருதயத்திற்கு பாரங்களை நம்மிடத்தில் என்ன செய்வாங்க, அது சமாரிய பெண்ணுடைய ஒரு சரித்திரத்திலும் இருக்குது. அவள் என்ன பண்ணா, இந்த சம்பவம் எனக்கு மிகுந்த விருப்பமான ஒரு பகுதியாய் அது காணப்படுகிறது. எதுன்னு கேட்டா, யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா பெண்ணிடத்தில் பேசுறாரு இல்லைங்களா, அது என்ன செய்துன்னு கேட்டா, இந்த தனித்தாள் ஊழியத்தோடு கூட ஒரு மாஸ் எவாஞ்சலிசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு ஒரு உருவாக்குறார். ஒருத்தரோட பேசி அந்த ஒருத்தர் பலருக்கு வழிகாட்டும்படியாய் அவர் உருவாக்குறார். ஆமா, ஏன்னு கேட்டா இவ ஒருத்தர்களோட தான் பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்குள்ள கிரியை செய்த உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. நீங்க போன எபிசோட்ல சொன்ன போது சகல ஜனங்களும் சீடர்கள் ஆக்கலுங்கன்னு சொன்னார். அவர் இந்த சமாரிய ஸ்திரீ சீடர் ஆக்குறார். ஆமா, ஒரு விசுவாசிக்க கூடியவளாய் மாத்திரல, ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு கொஞ்ச நேரத்துல பேசி மாத்திர. அதான் இங்க பாருங்க, அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க. அந்த பேசிட்டு இருக்கும் போதே அந்த பெண்ணுக்கு தெரியுது. 25வது வசனம், யோவான் 4:25. அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன்,
அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்போ மேசியாவை பற்றி கூட என்ன பண்ணிட்டாவா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அடுத்து அவர் அதற்கு இயேசு உன்னோடு கூட பேசுகிறவர் நானே அப்படின்ற சொன்ன உடனே அவர் தொடப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அது கேட்ட உடனே அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்துட்டாங்க. அங்கே உங்ககிட்ட பேசுகிற மேசியா நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் வந்துட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 28 அழகான வசனம். அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. என்ன அழகா சுவிசேஷம் இப்போ இவர் ஒருத்திக்கு அறிவிச்சார். இவ போய் என்ன பண்ணிட்டா, ஊருக்கெல்லாம் அறிவிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட பிறகு பாருங்க அடுத்த சம்பவத்தை 39வது வசனத்தை வாசி பாருங்க, மிகவும் உற்சாகமா இருக்கும். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்ரீடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசமானாங்க. 39 இருக்குங்களா? நான் சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார், நான் சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சூழ்நிலை வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அடுத்து 40வது வசனம் பாருங்க, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஒரு பர்சனல் எவாஞ்சலிசம் ஒரு ஊரையே என்ன பண்ணிடுச்சிங்க, ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வந்துடுச்சு பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானால், ஒருவேளை இந்த சமாரிய பெண் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட பெண், இப்போ அந்த சமுதாயமே என்ன சொல்லுது, இவா வார்த்தையை கேட்டு ஐயா நீங்க என் கூட தங்குன்னு சொன்னார். 2 நாள் தங்க கேட்டாங்க, அவர் தங்கினார். ஆமா, அந்த இடத்துல. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த காரியத்தை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த சப்ஜெக்ட் போகுது. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய தனித்தால் ஊழியம் என்பது பர்சனல் எவாஞ்சலிசம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பர்சனல் எவாஞ்சலிசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் நம் நண்பர்களோடு கூட தனித்த முறையில் இயேசு குறித்து சொல்லுவதும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வதும், அவங்களோடு கூட பேசும்போது ஆவியானவர் வெளிப்படணும். ஆவியானவர் வெளிப்பட்டு அவங்க இருதயம் திறக்கப்படும் போது, ஏன்னா போன எபிசோடில் ஜான் பீட்டர் ஐயா பேசும்போது அவங்க ஒரு சம்பவத்தை பேசுனாங்க. அந்த சம்பவத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் லிடியா என்ற ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவள் வந்து ரத்தாம்பரத்தை விற்கிறவள். அந்த இடத்துல பவுல் பிரசங்கிக்கிறத கேட்ட உடனேயே வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவளின் இருதயத்தை திறந்த உடனேயே அவள் போய் பவுல்கிட்ட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல், அவரும் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று அடுத்த அந்த ஸ்டோரி அப்படியே போதுங்க. அப்போது தேவன் இருதயத்தை திறந்தார். ஆமென். அப்போ நம்ம பேசும்போது ஆண்டவர் அவங்க இருதயத்தை திறக்கணும். அதை திறக்கணும்னா ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய இரக்கங்களும் கிருபைகளும் விளங்க பண்ணுவார். இப்படி ஏராளமான காரியத்தை நாம் படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். எனவே தனித்தால் ஊழியம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் மாஸ் எவாஞ்சலிசம் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அறிவிக்கணும், அது நம்முடைய கடமை தான். ஆனால் அதிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஊழியம் செய்யக்கூடிய, இப்போ பாஸ்டர் படித்த விஷயத்தில் நான் அவங்க பேசும்போதே நான் படிக்கும் போது இயேசு இந்த சமாரிய ஸ்திரீயின் காரியத்தில் பேசிட்டு வரும்போது அவர் சொல்கிறாரு, சாப்பிடுன்னு கேட்குறாங்க சீஷருங்க வந்து, நீங்கள் சாப்பிடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம், in the meantime his disciple urged him saying, Rabbi, eat. But he said to them, I have food to eat of which you do not know. எனக்கு சாப்பிட வேண்டிய ஒரு ஆகாரம் இருக்குது, உங்களுக்கு என்னன்றதே தெரியாது. அப்போது ஆத்துமாவை தேவன் பக்கமாய் திரும்புவது தான் அவரோட ஆகாரம்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஏன்னா பாஸ்டர் பேசும்போது எனக்கு நிறைய கேள்விங்க வருது, அவங்கள இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அப்படியே போகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், இத்தனை முறை பைபிள் படித்ததுக்கும் இப்போது உட்காந்து இப்படி ஆலோசனை பண்ணுவதுக்கும் நிறைய காரியத்தை புதையலாய் தேவன் எடுத்து கொடுக்குறார். அப்போது வசனத்தின் ஆதாரத்தில் வசனத்தை தியானிக்க எலும்புகள் நரம்புகள் மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த வசனத்தின் வாயிலாய் ஏராளமான ஜனங்களை தம் பக்கமாய் திருப்பி கொள்வதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனுஷர்களாக இருப்பதுக்கு மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கை முடித்த உடனே நித்தியத்துக்குள் சேர்த்துகிற பாத்திரங்களாய்
நித்தியத்துக்குள் சேருகிற பாத்திரங்களாய். ஆகையால் தேவ சமூகத்தில் உங்கள் ஒப்புக்கொடுங்கள். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காகவே தேவ ஆலோசனையின்படி தான் இவைகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, மனுஷர் ஆலோசனை அல்ல, எனக்கு வந்த என் நினைவு அல்ல, கிறிஸ்து இதை வெளிப்படுத்தினார். அதனால தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. எனக்கு வரக்கூடிய தாட்டெல்லாம் நான் எடுத்து போட்டேனாக்கா எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பிதா சொல்லுகிற காரியத்தை துல்லியமாய் செய்யும்போது தொடர்ந்து அவைகளுக்குள்ளே செயல்பட தேவன் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுக்கணுன்றது ஆண்டவர் சொன்னார். பாஸ்டவங்களோட பேசணும், அதுக்கு ஏற்ற இருதயங்களை கர்த்தர் தந்தார். அது முழு புத்தகத்தை 22 அதிகாரத்தையும் 240 எபிசோடுகிட்ட எடுத்து உங்களுக்கு வழங்குவதற்கு தேவன் உதவி செய்தார். ஏன்னா அவர் தொடங்கினதை அவரே முடிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே இன்னும் அநேக காரியங்களை இந்த சமாரிய ஸ்திரியை குறித்தும் தனித்தாள் ஊழியங்களை குறித்தும் அதே நேரத்தில் திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷங்களை அறிவிக்கிறது குறித்தும் அதை தொடர்ந்து என்ன பேச போகிறார் பாஸ்டர்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இவைகள் எல்லாம் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு போடப்பட போகிறது. இதுவரை எங்களோடு கூட இணைந்திருந்தீங்கள். நீங்கள் இணைந்திருக்கிறது மாத்திரமே இல்லை, மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் பார்த்து இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்திருந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். தொடர்ந்து அநேக காரியங்களை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். அடுத்த எபிசோடில் நிச்சயமாக உங்களை சந்திப்போம். அதன் மூலியமாக இன்னும் அநேக காரியங்களை அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.